சீனால ஒரு பெண்மணி என்னன்னா இயற்கைன்னு ஆன்லைன்ல வித்த ஒரு களிம்ப நம்பி 10 வருஷமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பாருங்க, அதுல மறைவா ஸ்டீராய்டு இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு பெரிய உடல்நல பாதிப்பு வந்துடுச்சு. ஸ்டீராய்டுனா தவறா யூஸ் பண்ண ரொம்ப மோசமான சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கற மருந்து. சோ இந்த மாதிரி ஆபத்தான போலி மருந்துல இருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது? முதலாவது, எல்லா ஸ்கின் பிரச்சனையை உடனே சரி செஞ்சுடும் அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியாத வாக்குறுதியெல்லாம் நம்பாதீங்க. ஒரு மருந்து ரொம்ப வேகமா வேலை செய்யுதுன்னா அதுல மறைமுகமா ஸ்டீராய்டு இருக்க வாய்ப்பு அதிகம். அதனால ரொம்ப நாள் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. ரெண்டாவது, ஆன்லைன்ல வாங்குறப்போ முக்கியமா மூலிகை இல்ல பாரம்பரிய தயாரிப்புன்னு சொன்னா அதுல என்ன பொருட்கள் இருக்கு, அதுக்கு லைசென்ஸ் இல்ல ரெகுலேட்டரி அப்ரூவல், நம்மூர்ல ஆயுஷ் இல்ல சிடிஎஸ்யூ மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் இல்லனா அந்த பொருளை வாங்காதீங்க. ஏன்னா இயற்கைன்னு சொன்னா மட்டும் அது பாதுகாப்பானதுன்னு அர்த்தம் இல்ல. கடைசியா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தோல் நம்ம பூசுறத அப்படியே உள்ள இழுத்துக்கும். ஒரு மருந்து முதல்ல வேலை செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் பிரச்சனை சரியாகலன்னா இல்ல ரொம்ப நாள் பயன்படுத்தணும்னா கண்டிப்பா டாக்டரை பாருங்க. உண்மையா குணமாகணும்னா சரியான மருத்துவ கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். அதனால ஆன்லைன்ல மருத்துவ பொருள் வாங்குறப்போ எப்பவுமே கொஞ்சம் கவனமா இருங்க. டவுட்டா இருந்தா டாக்டர் கிட்ட கேக்குறது தான் பெஸ்ட் வழி.